ஸ்பானிஷ் ஆம்லெட் இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கொஞ்சம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1 கப் உருளைக்கிழங்க தோல் சீவி சிறு துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. அதை நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்க. மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது கூட நான் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், பொடியாக அரிஞ்சு. அதையும் அதோட 1 by 1 கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. 2 கைப்பிடிக்கும் அதிகமாக நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து சேர்த்துருக்கேன். நல்லா வேகட்டும். இந்த 3 ஜாமானும் 3மே ஒரே அளவாக எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டைக்கோஸ் இந்த 3மே ஈக்குவல் பாகமாக எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி காய்கறிகளும் சேர்த்து செய்கிற அந்த ஆம்லெட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா குக் ஆகணும். இந்த முட்டைக்கோஸோட பச்சை வாசனை போகணும். ஸோ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நான் ஒரு 6 முட்டைகள் எடுத்துருங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. நுர வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலையும் இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும். நல்ல நுர பொங்க அடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. சைமல்டேனியஸாக அங்கே காய்கறிகள் வேகட்டும். அது நல்லா வெந்துருச்சுங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ அந்த காய்கறிகள் வதக்குனதை இந்த முட்டை கலவையில் சேர்த்துடுங்க. முட்டை கலவையிலையும் உப்பு இருக்குது, நம்ம சேர்த்த காய்கறிகள்லையும் உப்பு இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே பேனில் ஹீட் பண்ணிவிட்டு மிதமான தீயில நம்ம அடித்து இருக்கோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணின இந்த கலவையை half the போர்ஷன் மட்டும் சேர்த்துருங்க. கொஞ்சம் போர்ஷன் வச்சுருங்க. அதை நல்லா பரப்பி விட்டுருங்க அந்த கடாயில். இதுக்கு மேலே கொஞ்சம் கேரட் துருவலை துருவி விட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ருசியாக. கொஞ்சம் மல்லி தலைகளும் அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக கமகமான இருக்கும். இதில் சீஸ் வந்து நான் 2 பார் துருவி இருக்கேன். சின்ன சைஸ் பாரில் 2 பார் துருவி இருக்கேன். நல்லா ஃபுல்லாக ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி துருவிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் தூள், கருப்பு மிளகுத்தூள் தூவிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டை கலவையில் அதை மறுபடியும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதை கவர் பண்ணுற மாதிரி சீல் பண்ணுங்க. முழுவதுமாக அப்படி எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க. இப்போ முட்டை கலவை, நடுவில் சீஸ், கொஞ்சம் காய்கறிகள், மறுபடியும் இந்த முட்டை மிக்ஸ்ன்னு இருக்கட்டும். அதை நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது நடுவில் சீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. மேல் பாகத்தை நீங்கள் லேசாக தொட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் கல் மாதிரி ஏதாவது வெந்துருச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கடாயை விட வாய் அகலமாக இருக்கிற ஒரு பிளேட்டில் இதை மாதிரி கவுத்துருங்க. பெரிய பிளேட்டில் இதை மாதிரி கவுத்துனீங்கன்னா அடிபாகம் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ இதுக்கு கீழே உள்ள பாகம் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இதை அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. திரும்ப மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிறு தீயில வேக வைங்க. இப்போ முழுமையாக 2 பக்கமும் வெந்திருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே பிளேட்டில் மெல்லமாக அப்படி சரிச்சு விட்டிங்கன்னா அது கடகடன்னு கீழே வந்து விழுந்துடும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சும் சாப்பிட்லாம். இல்லை இது மட்டுமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு, கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபுட்டு கொடுத்தோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.
பாருங்கள், நடுவில் சீஸ் தெரியுது பார்த்தீங்களா? இது ஒவ்வொரு பைட்டுக்கும் நல்லா இருக்கும். கடிபடும் போதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.